இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 30 வருடங்களுக்கு பின்னாடி கும்பத்தில் சனி வருது. அதிர்ஷ்டத்தை அள்ளப்போகும் ராசிகள் 3 தான். அதில் உங்கள் ராசி இருக்கா? கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் உதயமாகிறாரு. அதனால் எந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் நடக்க போகுதுன்னு பாருங்கள். 9 கிரகங்களில் ரொம்ப மெதுவாக நகர்ற கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். பொதுவாக ஜோதிடம், ஆன்மீகம், பரிகாரங்கள் பெரிய அளவு நம்பிக்கை வைக்கிறது சனி பகவானுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. ஒரு ராசியில் சனி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்குது, 2.5 வருஷம் இருக்குது. சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு கூட ஒரு பழமொழி இருக்குது. சனி தடுக்க எவர் கெடுப்பார்னு கூட அதே பழமொழி இருக்குது. இந்த மாதிரி 2.5 முதல் 3 ஆண்டுகள் வரை ஒரு ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நன்மைகளையும் தீமைகளையும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஒரு ராசியில் இடம்பெறும் சனி பகவான் மறுபடியும் சுழன்று அதே ராசியில் வர 30 ஆண்டு காலம் ஆகுது. அப்படி இப்போ 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் இடம்பெயர்றாரு. மார்ச் மாதம் உதயமாகும் சனி பகவானால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றதை பார்த்துடலாம். சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு சாதகமான சூழலே அமையுது. உங்கள் ராசியின் அதிபதி தான் சனி. அவரின் ஆசீர்வாதத்தால் உங்கள் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் கூட்டு தொழிலில் ஈடுபட்டவங்க கூட்டாளர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பை கொடுப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு தற்செயலாகவே லாபம் உண்டாகும். அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசியில் ராஜயோகத்தை உருவாக்குறாரு. உங்கள் தினசரி வருமானம் அதிகரிக்கும். அப்படி வரும் பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க கும்பராசி நண்பர்களே. அடுத்து சிம்மராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டால் சனி பகவான் உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துல உதிக்க போகிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் நீதிமன்ற விவகாரங்களில் வெற்றி பெறுவீங்க. உங்கள் எதிரிகளையெல்லாம் வெல்வீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் சில வணிக ஒப்பந்தங்கள் எதிர்காலத்தில் வர்த்தகர்களுக்கு பெரும் லாபத்தை அளிக்கும். இது நிதி நிலைமையை பலப்படுத்துது. மேலும் உங்கள் ராசியில் சனி ராஜயோகத்தை உருவாக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானம் அபரிமிதமாக அதிகரிக்கும். அடுத்து மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே லாபம் இருக்குது எல்லாத்துலேயும். இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் 11ஆவது வீட்டில் உதயமாறாரு. புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகுது. இது மனதில் மகிழ்ச்சியை தருது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. முதலீட்டில் லாபம் கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நேரம் சாதகமாக இருப்பதால் பங்குச்சந்தை, வணிகம், லாட்ரி இதிலெல்லாம் முதலீடு செய்ய விரும்பினா முதலீடு செய்யலாம். நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி சனி பகவான் பயிற்சியாகிறனால 3 ராசி அன்பர்கள், மேஷராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள், இந்த 3 அன்பர்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு பார்த்திங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. ஸோ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா 30 வருடங்களுக்கு பிறகு கும்பத்தில் சனி பகவான் வருமானத்தோட அதிர்ஷ்டத்தையும் அள்ளப்போகும் 3 ராசியை பார்த்தோம். இந்த ராசி அன்பர்கள் நிஜமாகவே இந்த 2024ஆம் வருடத்தில் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பதிவு நண்பர்களுக்கு மிகவும் பிடித்த பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.